ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எஸ்பிஓவோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்துச்சு, அதாவது 24th அன்னைக்கு. ஓகேங்களா. டைமிங் பார்த்திங்கன்னா 5:53க்கு இந்த ஆடியோவை நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் எஸ்பிஓவில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக இந்த தகவல் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு விஷயங்கள் எஸ்பிஓ பற்றின இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட அப்டேஷன் ப்ளேஸில் நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் போயிட்டு நீங்கள் ஹோம் பேஜ் செக் பண்ணிங்கனாலே தெரியும். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நோட்டீஸ் போர்டோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாஸ்க் இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பண்ணது டெமோ டாஸ்க் எல்லாம் அன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் டெமோ டாஸ்க் பண்ண போகிறதில்ல, ரியலாகவே ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்கும் என்னென்ன பேமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களோ அந்தந்த பேமெண்ட்டும் உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டில் அது ஆட் ஆகும். அதுக்காக தான் இப்போ அதை எடுத்துட்டாங்க. டாஸ்க்குங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் காட்டாது. அது நாளைக்கு நைட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நைட்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் டாஸ்க் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். டாஸ்க் ஷோ ஆகலையே, நம்மளுக்கு ஷோ ஆகலையே, நான் 3rd டாஸ்க் பண்ணலையே, அதுக்குள்ளே ஷோ ஆகாமல் போயிடுச்சே, அதனால என் ஐடிக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிடுமா வச்சுருமோன்னு எந்த கவலையும் பட வேண்டாம். நிச்சயமாக உங்களோடது உங்களுக்கான ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதுக்கான ஒர்க்கு, நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தால் அது சம்மந்தப்பட்ட ஒர்க்கு வரும். அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே அவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டாஸ்க் ரிலேட்டடான அப்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேட்ச் ரீஃபண்ட் அப்டேட், அதாவது நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரீஃபண்ட் எப்போ இது பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஜூலையில் மெயில் பண்ணவங்க எல்லாருக்குமே ரீஃபண்ட் கொடுத்து முடிச்சாச்சு. ரீஃபண்ட் ப்ளஸ் ஒர்க்கிங் பேமெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். எந்த கம்பெனியும் செய்யாத ஒரு விஷயத்த எஸ்பிஓ பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் இதில் நிறைய சந்தேகங்களோட நிறைய இதோட தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அமௌண்ட் வருமா வராதா, சொல்கிறாங்க பெருசாக பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் நான் எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், எஸ்பிஓவில் இருக்கிறீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதையே பார்க்க முடியும். இவங்க எல்லாமே பண்ணுவாங்க, பண்ணாலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் ரீசன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால தான். உங்களால் முடிஞ்ச அளவு எப்படி வித்தியாசமாக பண்ணணுமோ யோசித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக டிலே இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பேட்சோட ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா இனிமேல் யாரும் மெயில் போட்டு மெயிலில் போய் அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ ரீஃபண்ட் கொடுத்தவங்க, சஸ்பெண்ட் கொடுத்தவங்க எல்லாரோட ஐடியுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களோட இதில் 404 எரர் அப்படிங்கிறது மட்டும்தான் ஷோ ஆகும். வேறு எதுவுமே வராது. உள்ளே போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கவோ, இது பண்ணவோ, இல்லை எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்க்கவோ எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா. நீங்கள் ஒன்று தான் பண்ணலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், அவ்வளோதான்.
சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இனிமேல் வர்ற அப்டேஷனில் அவங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் வந்து அங்கேயே வரும். அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை அதிலேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதில் வந்து நீங்கள் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்லேயே எல்லாம் வருது அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெயில் போட்டு அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை வரல, அதுக்கு வெயிட் பண்ணி மெயிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லாமல் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் பேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண உடனேயே நீங்கள் வந்து நம்ம அட்மின் டீமுக்கு மெசேஜ் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு உங்களோட நீங்கள் போட்ட மெயிலோட ப்ராசஸ் என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் உங்களோட லாகின் பேஜ்லேயே காட்டுற மாதிரியான ஒர்க்கு தான் பேக்எண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா யோசித்து நிதானமாக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே சிறப்பாக போகும். அதனால் நெக்ஸ்ட் பேட்சோட ரீஃபண்டை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ரீஃபண்டை பற்றியே கவலைப்படாதீங்க. உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக. ஓகேவா? எனக்கு வந்து என்னோடய மெயில் போயிடுச்சு, என்னோடய ஃபோன் நம்பர் போயிடுச்சு, எது போயிடுச்சுனாலும் இனிமேல் கவலையே இல்லை. ஏன்னா அவங்க லாகின் பேஜை வச்சு தான் ஓப்பனே பண்ண போகிறாங்க. உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எஸ்பிஓட லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிடலாம். ஓகேவா? அதனால் ரீஃபண்ட் பற்றின கவலையே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்ராயல் அப்டேட். விட்ராயல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். எஸ்பிஓவில் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பொறுமை முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண வந்துட்டீங்க, அவங்க வந்து விட்ராயல் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் சனிக்கிழமை ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் சனிக்கிழமை அவங்க சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், சனிக்கிழமைங்கிறது வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு டிலே ஆகும், 2-3 டேஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் இப்போவும் பார்த்திங்கன்னா டிலே ஆக தான் செய்து. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் லாகின் பேஜ்லேயே பார்க்குறதுக்கான இப்போ வந்து அதை தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஒரு 5000, ஏன்னா நம்ம பேட்சாக தான் ரிலீஸ் பண்ணுவோம். மொத்தமாக வந்து 1,00,000 பேருக்கும் கொண்டு போய் ஒரே பேமெண்ட்டாக போட போகிறதில்ல. 5000 பேர் 10,000 பேர் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்படி போடும்போது யாருக்கு போட்டிருக்காங்களோ அவங்களோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் லாகின் பேஜில். அதை வச்சு நீங்கள் போயிட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா போதும். ஓகேங்களா? அதனால் விட்ரால் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு யாரையும் போயிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வரும், பொறுமையாக இருங்க. வரும்போது உங்கள் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேறு என்னென்ன அப்டேட் வேணும்னாலும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா டீட்டெயில்ஸையும் அப்டேஷனாக நான் இதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகேங்களா? நிச்சயமாக உங்களோட விட்ராயல் அமௌண்ட் வந்து சீக்கிரமே உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? அதை பற்றின எந்த ஒரையும் வேணாம். ஃப்யூச்சரில் அவங்க சொல்கிற மாதிரியே அந்த லாகின் பேஜில் வந்து எல்லா விதமான இதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையுமே தொந்தரவு பண்ண வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு லாகின் பேஜ்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களோட விட்ராயல் என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேஷனும் கிடச்சிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? அவங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ்பிஓட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நீங்கள் ஒரு டீம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்பிச்சி கொடுங்க. ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுங்க. அப்போ தான் ரீஃபண்டை வந்து எந்த ப்ராசஸில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.